ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் விளையாட போகிறோம். எடுத்தோடனே தமிழ் வருது. சரி, இன்றைக்கி 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப இது நிறைய பேர் என்னமோ நல்லா இருக்குன்னு என்னமோ சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் தான் நானும் ஒன்று போய் பார்த்தேன். என்னமோ வுட் கலெக்டிங்லாம் சொன்னாங்கன்னா, எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் விளையாட காட்டுன்னு கேட்டேன். ஒரு 6 நாள் விளையாட காமிச்சான். அதுக்கப்புறம் எங்கே விளையாடையே காமிக்க மாட்டேங்கான். ஸோ இது என்ன இவ்வளோ நேரம் லோடிக்கிட்டே இருக்கு. எப்படியான் ரைஸ் என்ன போட்டுக்கோங்க. டிஸ்க்ளைமர் உங்களுக்காக நானும் படித்து காமிக்கிறேன். திஸ் கேம் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. சம் டீட்டெயில்ஸ் have been changed. என்ன போட்டிருக்காங்க? Reported were made of a deer standing on 2 legs. Deer 2 legs la nikuma. 2 legs in an unnatural way in the forest. Okay, the following week, four children went missing. It was clear something was very, very wrong with the forest. நான் தமிழ்லையும் அப்புறம் சொல்கிறேன். ஆஃப்டர் த போலீஸ் சர்ச் ரிவீல்டு நோ க்ளூஸ் அபவுட் தி மிஸ்ஸிங் சில்ட்ரன். தி ஃபாரஸ்ட் வாஸ் ப்ராப்பர்ட்டி லாக்ட் டு த பப்ளிக். யூ ஹாவ் 99 nights டு அன்ரவல் தி மிஸ்டீரிய ஃபாரஸ்ட் அண்ட் ஃபிகர் அவுட் வாட் இஸ் கோயிங் ஆன். இது வந்து என்னன்னா, 2 கால் நிற்கிற மாதிரி ஒரு டீர் இருக்கான். 4 குழந்தைங்க வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த டீர் வந்து எடுத்து அவங்கள கடத்தி வச்சுக்கிது. போலீஸ்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த இடத்தையே லாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் 99 nights தரோம், நீங்கள் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இதுதான் கேம் கைஸ். நான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நினச்சேன். சரி, ஓகே போவோம். இங்கே இருக்கு. சர்வருக்குள்ளே போயாச்சு. சர்வே 99 nights, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சில்ட்ரன் வில் ஹெல்ப். அதுதான் முன்னாடியே போட்டிங்களேடா. சரி, கண்ணில் ஹார்ட் இருக்குது. சரி விழுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கோடாலி கொடுத்துருக்காங்க. இருங்க, இது ஒரு மரத்தை வெட்டணுமோ தெரில. ஸ்ப்ரிண்ட்னா ஓகே, ஸ்ப்ரிண்ட் ஆன் பண்ணா ஃபாஸ்ட்டாக போகிறது ஸ்ப்ரிண்ட்டா? இது கூட தெரியாமல் இருந்தேன். சரி விடுங்க. வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமா அதில்? ஆமாங்க, கலெக்ட் ஆகுது. அப்படியே அவன் லைட்டாக கலெக்ட் பண்ணிப்போம். கரெக்டாக 5 full ஆயிடுச்சுங்க. ரேபிட்லாம் வெட்டலாமா? இன்னும் அங்கே எழுதிச்சு. ஈட். யூ ஷுட் நாட் குக் மீட் பிஃபோர் ஈட்டிங்கா? அப்போ எப்படி நான் சாப்பிட்றது? அப்போ நான் நெருப்பில் வைக்கிறேன், சாப்பிட முடியுமா? வாக்குதா? ஆமாங்க, சாப்பிட முடியுது. நம்ம போடலாம் பார்த்துக்குள்ளே மேப் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபயர் லெவலாம் போட்டு ஃபுல்லாகிடுச்சா? கிராஃப்ட் ஐட்டம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எல்லாம் மேப் சொல்லிட்டு ஓல்டு பெட்டு பண்ணி ட்ரப்புக்கு வச்சு நமக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் போல். என்ன உங்க போடுறது? இது ட்ரில்லிங் மிஷின் என்னமோ சொல்லுவாங்களே, இதில் போட்டு பார்ப்போம். என்ன உள்ளே போகுது? இதெல்லாம் ஏதாச்சும் வாங்க முடியுமா? 8 போட்டிருக்கோம். நமக்கு இன்னும் 1 சாப்லிங்ஸ் வேணுமோ? சாப்லிங்ஸ் பார்த்தோமே. என்னமோ ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி என்னமோ இருக்கே, அது வேணுமா கைஸ்? சரி, எங்கே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னு பார்ப்போம். அது முதல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை, என்னமோ பேர் வரும். இது ஒன்று ஹேங் ஆகிடுது. போன வாட்டி கூட வீடியோ போகுது மாதிரி ஹேங் ஆகிடுச்சு. நமக்கு இருக்கா? பாதியிலே வீடியோ கட் ஆகிடுச்சுன்னு நான் போடவே இல்லை. இது ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஸ்லோவாக ஏறி போக வேண்டியது தான். இல்லைன்னா துவக்கம் விழுந்துருவோம். சொல்லி வாய்முறத்துக்குள்ளே விழுந்துட்டேனே. ஃபயர் ரீச்டு 100. தி மேப் ஹஸ் க்ரோன் பிகர். அது ஃபயர் வந்து 100% ரீச் ஆகிடுச்சான். தீயை மேப்பும் பெருசு அடித்தான்.
அதுதான் நீங்கள் அப்பயே போட்டுட்டீங்களேடா. ஒருவேளை 100% 200 ஏறிச்சோ ஏதோ ஒன்று. இங்கே என்னமோ இருக்கு. ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு அப்படின்னா நைட் இஸ் அப்ரோச்சிங். நைட்டா? ஐயோ, அது கேம் பேர் 99 நைட்ஸ் தானே. ஏதாவது இவங்க சீக்கிரட்டாக வச்சாங்களும் வைப்பாங்க. வெளி என்னது? என்ன இருட்டாகுது? ஆஹா, எனக்கு நைட்டுனாவே பயமாச்சு. ஓரமா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இருப்போமா, இல்லை வேணாமா? அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிடுவோம் மோடியை. நமக்கு தான் ஏற்கனவே இருக்கே இது. ஓடுறா கைப்புள்ள, பயமாக இருக்கே. ஆனால் உல்ஃப் தானே இது. சரி, அதெல்லாம் தொந்தரவு பண்ண வேணாம், நம்ம பாட்டிக்கு போயிடுவோம். சின்னமோ அன்றா கையெல்லாம் தேக்க இருக்கு. சின்ன பையனமோ கொடுத்தோம்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏறிடுது. 2 ஸ்லாப்பிங்ஸ். ஆஹா, கிராஃப்டிங் பேட்ச் சொல்லிடுச்சா. அந்த 2 ஒன்று வச்சு, ஆனால் விட்டு 0 ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. அப்போ நம்ம காம்பஸ் வேணாம், ஃபார்ம் ப்ளாட் பண்ணிப்போம். D2 செலக்ட் இன்ஃப்ளூயர் சாக். அது மாதிரி என்ன பண்ணுறது? 3 செகண்ட் இருக்கிறத எடுத்துப்போம். என்ன இது என்னென்னமோ கொடுக்குறாங்க. பன்னி என்னமா கேட்குறான். சரி, நம்ம இருக்கு. சரி, கொடுத்துருமா. பன்னி ஃபுட்னா அந்த இது சொல்லுவாங்க. ரேபிட் தானே சொல்லுவாங்க. ரேபிட்டோட கறி. அங்கே உல்ஃப் இருக்கு. ஏன்னா உல்ஃப் கடிச்சா ரொம்ப நம்ம இறந்துருவோம். ஐயோ, நம்மளுக்கு என்ன கர்ஸ்டு உல்ஃபு. அப்படியே வெட்டிக்கிட்டே போட வேண்டியது தான். எம்மாதை விழுந்து அந்த மொத்த போயிடாத. 20 ஸ்டோர் பண்ணிக்கலாமா? சூப்பர், போடு. ஐயோ, தொலைத்த ஆரம்பிச்சு விட்டது. ஓடு 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 ஓடு. சர்க்கிள். ஐயோ, சரி, இதை உள்ள போட்டேனே. நமக்கு பயிர் பாதி ஃபுல்லாக தான் இருக்குது. ஏதாவது என் கேம்லேயே இருக்கே. ஆமாம், இவனுக்கு கொடுத்துருவோம். வேணா அதுக்கப்புறம் டைம் இருக்கு எடுத்துப்போம். இருறா, உனக்காக கொண்டு வந்திருக்கேன். ஈட் குடிச்சேனே. சரி, அப்போ நம்ம சாப்பிட்ருவோம். தேடி சாப்பிட்ருவோமா? இல்லை, நான் போய் இந்த கர்ஸ்ட் வேணாம், இதை போய் கிடைக்கிறேன். என்ன? ஏய், என்னடா கிடைக்கிற கடையில் ஒரே போட போகுது. ஒன்று நமக்கு சேஃப் இல்லை. அதுக்கப்புறம் எழுத்து போடுமே. ஸ்டோர் பண்ணிப்போம். அப்படியே 5 சாப்பிட்டுப்போம். தட்ஸ் ஆல். அவங்க அந்த பனி ஃபுட் மட்டும் கொடுத்துருமா. ஏன்னா நமக்கு ஓகே, அவனுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்காது பாவம்.
ஒன்று கொடுத்துருக்கேன்டா. ஏய் என்னடா கேட்டேன், அவனுக்கு கொடுக்குறேன்டா. கரெக்ட் டைமில் கிளம்பிட்டான். விட்டு போய் சரி சாப்பிட்ருவான். பயமாக இருக்குது, இதுக்குள்ளே போயிடுவோம். சார் ஐயோ பார்க்குறானே. டக்குன்னு சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு போகிறோம். ஏன்னா நமக்கே வேறு ஃபுல்லாக இல்லை. என்னமோ மார்பிள் கூர்பிள் என்னமோ வந்துச்சுல்ல, அது இங்கே போட்டுருவான். இது எங்கே போடுறது? சரி ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். இன்னும் 50 செகண்ட்ஸில் டே 3 ஆகிடும். அது எங்கள் ஒரு மாதிரி கதை தான் சொன்னேன். சரி கூட மாதம் தானே சாப்பிட்ருமா? ஆமாம், நம்மக்கிட்ட எவ்வளோ வுட் இருக்குது? 2 வுட் இருக்கு. ஃபார்முக்கு 10 வேணும்ல. சரி பரவாயில்ல, இருட்டானதாரம் போய் அடிப்போம். எங்கேயாவது மரம் இருக்கும். இங்கே மரம் இருக்குது. ஆமாம், அங்கே என்னமோ கிலோமீட்டரி போட்டு என்னமோ இருந்துச்சு. முதல்ல இந்த வுட்டு நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். அம்மம்மா கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. கலெக்ட் பண்ணி முடித்தோடனே டே 3 ஆகிடுச்சா? டே 3 என்ன அவளையா? நினச்சேன் ஆயிடுச்சு. ஜம்ப் போட்டு வந்து எங்கே என்னமோ இருக்குமே. ஸ்டோர் போட்டாச்சு. எவ்வளோ வந்திருக்கு? 9 வந்துடுச்சு. நமக்கு என்ன முன்னே ஒன்று முட் போடும். பெரிய ஒரு வீட்டுக்கு இந்த ஒரு வுட்டு போட்டு கரெக்டாக எடுத்துப்போம். எல்லாருமே எக்ஸ்ட்ராவாக அடுத்த வாரத்தில் எடுக்க பிளான் பண்ணுவாங்க. நான் தான் எக்ஸ்ட்ராவாக எடுக்காமல் ஸ்டோர் இதை சாப்பிட முடியாது. இதை ஹீட் பண்ணுறோம். 10 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஃபோன் பிளான்ட வகை நமக்கு இப்போது ஸ்க்ரூ ட்ரைவருக்கு 0 வுட்ஸ் இருக்குது. இதை முதல்ல எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணுறோமா? இங்கெல்லாம் அடக்கமாக இருக்கும். இங்கே பண்ணுறது 1 செகண்ட். எக்யூப்டா ஃபோன்டா ஒருத்தன் கிடச்சிட்டான். எப்படி? ஈஸியான 50 மீட்டர் தான். டக்குன்னு போயிடலாம். அது இந்த பக்கம் தான் கட்டுது. அது நம்ம இந்த பக்கமே போயிடுவோம். அப்போ தான் நமக்கு ஒரு பெருமை இருக்கும்ல. இதை கலெக்ட் பண்ணிப்போம். அப்படியே கலெக்ட் பண்ணிட்டோம். அது நேராக இந்த பக்கம் போகுது. இங்கே போருங்க, யாரோ இருக்குங்க. அவங்களை நம்ம எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கிறது? அவங்க அடித்தா நம்ம ஒரே போட்டில் சேர்த்துடுவோம். அதனால் நம்ம முதல்ல பிளான் பண்ணிட்டு வரணும். பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஃபார்ம் பிளாட்டை போய் எங்கே வச்சுருவோம். எங்கே வைக்கிறது? ப்ளீஸ் இதை நான் எப்படி பில்ட் பண்ணுவேன்? வாட்டர் தெரியுங்க, வாட்டரும் இல்லை. அவங்க வந்தால் நம்மளுக்கு அழிஞ்சிடும். அவங்க டே 5 வந்துடுவாங்க. அப்போது 5 செகண்ட் வந்துடுவாங்களா? முதல்ல போய் வுட் கலெக்டிங் பண்ணணும்.
போய் வுட் கலெக்டிங் பண்ணுங்கடா. வந்துடுவாங்களோ? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ஃபோவில் அதை மெசேஜ் கொடுத்தால இருக்கும் போய் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சுல்ல, அதான் ஒரு சீன் மட்டும். சரி விடுங்க, இங்கே கொஞ்ச நேரம் நம்ம இருப்போம். எவ்வளோ நேரம்? என்னென்னமோ இருக்கு. இந்த என்னென்னமோ வெளிச்சமா இருக்கு. ஐயோ பயமாக இருக்கு. நம்ம சர்வர் எல்லாம் மாஸ்கைஸாக இருக்காங்க. ஆல்ரெடி பிளேடாக இருந்தால் கூட சூப்பராக விளையாடுறாங்க. அதனால் நமக்கும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏண்டா எங்கே போய் விட்டு போட்டுருக்கோம் பாரு, விட்டு பார்க்குற மாட்டியா? இதை நான் எங்கன்னு போயிட்டு விட்டுவேன். என்னமா போட்டிருக்காங்க? டேக் பொக்யூட்டு. நான் யாருக்குடா போய் இது கொடுக்குறது? என்ன 16 செகண்ட்ஸ் ஆகிடும். சரி சும்மா உள்ள போடுவோம். X19 இன்னும் 19 இது இருக்குது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அப்போ மார்னிங் ஆயிடுச்சு. அதில் போய் வுட் கலெக்டிங் பண்ணுவோம். வுட் கலெக்டிங் பண்ணி டே 5 போடு. வுட் கலெக்டிங் பண்ணி அந்த ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இல்லைனா அந்த நம்ம போய் காமிச்சால எல்லோ கலரில் ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க நான் அப்படி தான் எப்படி டே 6 நான் இருந்தேன்னா, சம்திங் ஈவில் இஸ் அப்ரோச்சிங் யுவர் கேம்ப்ஃபயர் விச் அரைவ் டுநைட் சொன்னேன்ல, அவங்க தான் அதுங்க. அவங்க சீக்கிரம் கூடியாக வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம சூப்பராக வுட் கலெக்டிங் பண்ணணும். கலெக்ட் பண்ணுடா. நமக்கு இன்னும் 2 minutes தான் டைம் இருக்குது. 24 hours டைம் இல்லை. போய் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். முதல்ல இங்கே ரொம்ப வந்துச்சு, இதையும் அப்படியே கலெக்ட் பண்ணிப்போம். ஸ்டோர் அதிகமாக நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்குன்னு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இது போய் எங்கே போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? வீடு போவோம். இது போய் நம்ம போட்டு என்ன பண்ணலாம்னா, நேராக போய் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் சொல்லலாம். எனக்கே குழப்பம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியுதா? ஐயோ நம்மளால நம்ம வீட்டுக்கு போக முடியல. ஐயோ என்னமோ ஆகுது. ஐயோ என்னடா இது? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. ஐயோ 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 சாவடிக்காதரா. ஐயோ சாவடிக்க ஆரம்பிக்கலாம். அங்கே அப்பா ஐயோ சாமியே காப்பாத்து. கவிஞ்சா செத்து தான். ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ என்னமோ ஹேங் ஆகுது. செத்தோம். ஐயோ நோ. ஐயோ நம்ம கேம்ப் ஃபயர் அழிய போகுது. நோவே
நோ, இந்த ஃபோன் வேறு ஹேங் ஆகி என்னை சாவடிச்சிச்சு. என்ன பண்ணுறது? நோவே ஷாப்லிங்ஸ் போடு 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 போடு. ஸ்டோர் ஸ்டோர் ஸ்டோர். நம்ம காம்ஃபயர் வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு இன்வெஸ்ட் வந்திருக்கு. இப்போ நமக்கு சாப்பாடு இல்லை. நோவே, இந்த மாதிரி ஒரு ஹேங் எங்கார இடத்துல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஆனால் நமக்கு இன்னும் 47-45 செகண்ட்ஸ் ஆகுது. யாரா நீ? ஏ கொண்டா, யார் நீ? வெளியே போனாலே வர மாதிரி சில பேர் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு போய் கொண்டுருவோம். நடாங்கோப்போனே, ஏண்டா எங்கள் ஏரியாக்குள்ளேயே வந்து எங்களையே சாவடிக்கிறியா? இவர் அங்கிரி வேறையா? நான் எங்கேருந்துடா போய் சாப்பிடுவேன்? கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணணும்னா இதை முதல்ல நம்ம வெட்டணும். ஐயோ, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா விட்றா வர்றா. ஐயோ ஐயோ ஏமா ஏமா, எனக்கு தான் அது. நமக்கு இது வெறுமா சாப்பிட்டா வயிறு கடை ஃபுல்லாகாது. சரி, போய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். ஈட் மல்டிப்ளை. நம்ம வயிறை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்கணும். இன்னும் நம்ம இப்போ பாதி வச்சதுக்கே என்னாச்சு பார்த்தீங்கல்ல? பெல் த்ரெட் ரேஸ் அரைவ்டு டுடே. இப்போ இது எப்படி இருந்தாலும் கம்மியாயிடும். நம்ம போய் தேடுவோம். நம்ம புதுசாக போய் தேடுவோம். ஐயோ, திருப்பி ஹங்கரி ஆகுதே. ஏண்டா ஹங்கரி ஏன்னு சாவடிக்கிறீங்களேடா? ஏண்டா இப்படி பண்ணுறீங்கோ? ஐயோ, வீட்டுக்கு கொடு. இப்போ நாங்கள் உட் கலெக்ட் பண்ணுறதா இல்லை அதை சாப்பிட்டு ஃபயரை ஃபுல் பண்ணுறதாவே தெரில. டேடா, அப்போ என் டீம்மேட்டில் நான் மட்டும்தான் இருக்கேனா? இல்லை இல்லை இல்லை, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. என் ஃபுட்டு. அம்மா, அப்பா, ஜேக்கி ஜெய்சி ரிவைட் ஆயிட்டான். என்ன பண்ணுறது? நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது எங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். ஓரளவுக்கு வேறு ஃபுல் ஆயிடுச்சு. உட் கலெக்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் இதுக்கு நான் விளாட்றது இவ்வளோ சீரியஸாக எனக்கு போனதே இல்லை. திடீர்னு படப்படம் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் நாங்கள் உடனே சுற்றுறோம். இன்னும் அப்போ தான் நான் டே 7 போகிறேன். டே 6 வரைக்கும் தான் நான் சர்வே டோட்டலாக பண்ணியிருக்கேன். திடீர்னு படப்படம் எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம போய் முதல்ல சாப்பாடு எடுப்போம். சாப்பாடு சாப்பிட்டே வயிறை ஃபுல் பண்ணு. சாப்பாடு சாப்பிட்டே வயிறை ஃபுல் பண்ணு. சாப்பாடு பன்னி ஃபுட் போய் சாப்பிடுவோம். சரி, பன்னி ஃபுட் முதல்ல சாப்பிட்ருப்போம். நான் திருப்பி அது கம்மியாவான். திருப்பியும் இன்னொருத்தன் வருவான், சாவான். ஐயோ சை, ஒரே வெறுப்பேற்றுறதுக்குன்னே வர்றாங்க. அதெல்லாம் செய்கிறதுக்கு டைமில் நான் வெட்டி சாப்பிட வேண்டியது தான். படான்னு ஆகுது. ஐயோ டெவலப்பரு, என்னடா பண்ணி வச்சுருக்க? ஹேங் ஆகிற மாதிரிலாம் ஏன்டா பண்ணணும்னு இருக்கிறேன். சரி, இதை முதல்ல சாப்பிடுவோம். எனக்கா இல்லை உனக்கா நஹி, எனக்கு தான். சரி, முதல்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். woken up. ஏய்
ட்ரௌசர் பாண்டி என்னடா நான் பண்ணுவேன், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இது வேறு எங்கே போச்சு இந்த பண்ணி ஃபுட்டை வேறு தேடி என்ன சாவடிக்கிறனே வந்துருக்கேன். மைண்டில் டென்ஷன் ஏது, சாப்பாடு இல்லை, நெருப்பு லோ ஆகுது. இது மார்னிங் காலத்துக்கு நம்ம வேறு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அங்கே இங்கே கேட்கணும். என்ன ஏரியா அது? ஐயோ டீரு, தீர் இல்லை ஒல்ஃபா. எனக்கு அந்த தீர் கண்ணு வேறு கண்ணுக்கு தெரியுது சார், மாதிரி மயக்கமாக வருது. பண்ணிக்கிடுச்சு. இந்த கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. சாவு 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 போறியா இல்லையா? ஏய் பேசுகிறேன், வேறு பேசுகிறேன், வேறு பேசுகிறேன். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கே. வயிறு ஃபுல்லாக இருக்கணும், நான் ஏன் சாப்பிட்ணும்? இவன் ஒருத்தன், ஐயோ சுற்றுருவேன். ஈட்டு யுவர் டிராவிங் அப்படின்னா நமக்கு என்ன அதிகமாக டைமே இல்லை. டக்குன்னு கொண்டுட்டேன். சாவு டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். இதை எப்படி தான் நான் எடுப்பேன்னு தெரியலையே. ஸோ என்னதான் பண்ணுறது? சாப்பிடுவேன். நமக்கு வேறு ஃபுட்டெல்லாம் தேட டைம் இல்லை. இது மேனசிக்கால இறந்தாளா? அப்போ நம்ம சவரில் யார் இருக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ், எங்கே இருக்கும்? என்னடா செத்து கிடக்குற? ஹீட் குடிச்சது வித் பேண்டேஜஸ். நான் செத்தாலும் பரவாயில்ல. மெடிக்கிட்டு ரிவைட் ஃப்ரெண்டா. ஸோ ஐயோ ஷோ ஐயோ ஐயோ எங்கே ரிவைவ் இல்லையே. பன்னி ஃபுட் சாப்பிட்டோம். ஐடியா இந்த மாதிரி நான் ஷோர் பண்ணியே சாப்பிடலாம். ஸ்ப்ரிண்ட் கொடுத்து போய் அடிச்சு தான் சாப்பிடணுமா? என்ன பண்ணுறது, டைம் ஆகுது. 13 இருக்கேன், ஆனால் என் கூட ஒருத்தனும் இல்லை. தெரியல, நானும் இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ணதில்லை. முதல்ல அந்த எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களாம் அங்கே ஒரு ஹங்கரி. அதாண்டா சாப்பாடு தேடுறேன். இருறா மோசல் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு தேடுவான். சாப்பாடு சோ எனக்கு ட்ராப்லாம் வேணாம். சரி ஓகே, முதல்ல போய் சாப்பிடணும். ஐயோ நம்ம அந்த 7 செகண்ட்ஸில் எஸ்கேப் ஆகணும். ஸ்டோரி eat and story eat and story eat and story eat. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்?
என்ன சாப்பிட முடியாதா? அன்றை ஐயோ என்ன பண்ணுறது, எங்கே போய் தேடுறது? என்ன கண்ணு தெரியல. எங்கே இருக்கான்? இங்கே மோசல் இருக்கு. இதில் கொடுத்துருவோம். சரி அப்படி மேலே ஏறி பார்ப்போம். இந்த அவள் என்ன பண்ணும்? சரி சாப்பிடல. ஐயோ எங்களுடைய 14 இருக்க மாட்டோம். செத்துட்டோமே. ஸோ என்ன பண்ணுறது? சரிம்மா. ஸோ நம்ம வேறு எலிமினேட் ஆகிட்டோமே. சரி பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஆனால் நம்ம மிஷின் தாண்டிட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை விட 10 நாள் அதிகமாக இருக்கும். சரி ஓகே, தாத்தா பை, see you later.